நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூஸ். சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க. இந்த ரஞ்சிதா இருக்காங்களா, அவங்க தான் எல்லாத்துக்கும் காரணம். அவங்க தான் சாப்பாடு சாப்பிட்ற சாப்பாட்டில் ஃபுட் பாய்சனை கலந்து விட்டது. இவங்கெல்லாம் மனசு ஜென்மமாடா, எதுக்கடா இந்த மாதிரி பண்ணிருக்காங்க? இவங்களுக்கு கொஞ்சம் கூட பாசம் இறக்கம் இந்த மாதிரி எதுவுமே இல்லையா? இவங்களும் கல்யாணம் பண்ணி 2 குட்டியை தானே போட போகிறாங்க. அப்போ இவங்களுக்கு அதோட அருமை தெரியாதா? சொல்லுங்க பார்க்கலாம். எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறாங்க? கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல், சரியான மனசாட்சி இல்லாதவங்களா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போது ஒரு பக்கம் கஷ்டமாகவும் இருக்குது. என்னங்க பண்ணுறது? வாழ்க்கைன்னா இந்த மாதிரி நிறைய தருதலைங்க, நிறைய போட்டு விட்டிங்க, அந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் தாண்டி தான் வந்தாகணும். அந்த மாதிரி தான் இவங்க பண்ணிருக்காங்க. இவங்க பண்ணுற போது அப்படியே சும்மா நமக்கே போயிட்டு அவங்க நேரில் கிடச்சா சும்மா அப்படியே கழுத்து மேலே 4 வைக்கலாம்னு தோணும். ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அவங்க கையும் களவமாக மாட்டிடுறாங்க. கரெக்டாக நம்ம விஜய் அதை பார்த்துடுறாரு. எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக சமையலில் CCTV வச்சுட்டு இருக்காரு. ஏன்னா இந்த மாதிரி சூழ்நிலை என்ன வேணாலும் நடக்கலாம், மல்லி மேலே பழி போகிறதுக்கு இவங்க ஏதோ பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு அட்வான்ஸாக வச்சிடறாரு. உடனே அந்த CCTV எடுத்து பார்த்தா கரெக்டாக நம்ம ரஞ்சிதமும் ராஜேஸ்வரி வராங்க. ரஞ்சிதம் கலக்கறத அழகாக பிடிச்சிடுறாங்க. உடனே ரஞ்சிதம் கழுத்தை பிடிச்சி நெருக்க ஆரம்பிச்சாங்க. ரஞ்சிதம் உண்மையாக சொல்றியா இல்லை, உண்மையை சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு உடனே எல்லாம் உண்மையை சொல்லிடுறா. இந்த மாதிரி அவங்க பண்ணுறதே எனக்கு பிடிக்கல. அந்த மல்லி அந்த வீட்டை விட்டு துரத்திட்டு நான் உங்களுக்கு பொண்டாட்டி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் ராஜேஸ்வரத்தையும் இது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அக்கா நீங்களாம் மனசையும் அக்கா, என் பொண்ணு தான் என் உயிர் உலகம்னு தெரியும். இந்த மாதிரி பல குழந்தைகளோட உயிரை பறிக்கிற மாதிரி விஷயம் செஞ்சுருக்கீங்களே, உங்களெல்லாம் அந்த கடவுளே மன்னிப்பாரா? உங்களை இப்போவே நான் போலீஸ்கிட்ட சொல்ல போகிறேன். டே மன்னிச்சு விட்டுறா, இன்னொரு டைம் பண்ண மாட்டேங்கடா. இன்னொரு டைம் பண்ண மாட்டேங்க. என் பொண்டாட்டி அது போய் ஜெயிலில் கழித்திடணுமா? எந்த தப்பும் செய்யாமல் அவள் போய் கழித்திடணும். நீங்கள் எல்லா தப்பும் செஞ்சுட்டு வீட்டில் ஜம்முன்னு கும்முன்னு பிரியாணி தின்னுமா? இதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே போலீஸ் ஃபோன் பண்ணாங்க. போலீஸ் ஒரு பக்கம் மாசு மர்றணும் டப்ப தர்றணும்னு சொல்லிட்டு வராங்க. வந்து அப்படியே சும்மா கிளின்னு கிழிக்க போகிறாங்க. கிழிச்சு அப்படியே சும்மா ஓட போகிறாங்க. இதுக்கு மேலே இவங்க எந்த ஒரு தப்பும் செய்ய மாட்டாங்க. வாழ்க்கையில் இந்த மாதிரி தப்பு செய்யும் போதெல்லாம் ஐயோ நம்ம தப்பு செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சு அப்படியே மண்டைக்குள்ள அப்படியே ஓடணும். அது அப்போ தான் அவங்களுக்கு இந்த தப்பு புரியும். இந்த தப்பை நம்ம தட்டி கேட்காத வரையும் அவங்க மீண்டும் தப்பு செய்ய அவங்க தூண்டி விடுற மாதிரி தான் நாம தான் அதுக்கு பொறுப்பாகும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சு, இன்னும் அவங்க கண் முழிச்சாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் கண் முழிக்கலைங்க. அதை பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் ரத்த கண்ணீராக வருது. என்னடா இது பச்சிலாம் குழந்தைகள் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு இருக்கு, இதை பார்த்து இவங்க இப்படி சந்தோஷப்படுறாங்களே, இவங்களுக்கு மனசாட்சின்றதே இல்லையா, எதுக்கு இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு பக்கம் ஆவேசம் வருதுங்க. என்னங்க பண்ணுறது? வாழ்க்கையில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நம்ம பொறுத்து தான் போய் ஆகணும். இல்லைனா வாழ்க்கையில் எல்லாமே நமக்கு தாறுமாறாக தக்காளி சோறாக தான் நடக்குங்க. சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கும்போது மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பா இருக்காங்களா, அவங்க இருந்துன்னு விஜய்க்கு ஃபோன் பண்ணுறாங்க. எப்படிடா ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பாவுக்கு எதுவுமே நடக்கலைங்க. வெண்பா நல்ல வேலையை தப்பிச்சிட்டாங்க. வெண்பா எல்லாருக்கும் கொடுத்துட்டு சாப்பிட்லான்னு உட்காந்தாங்க. எல்லாம் மயக்க போட்டாங்க. உடனே வெண்பா வந்து டாடா இந்த மாதிரி சாப்பாடு எட்டு வந்து எல்லாம் மயக்க போட்டாங்க, சீக்கிரம் வாங்க டாடான்னு சொல்லிட்டு உடனே நம்ம விஜயும் பரபரப்பாக ஃபாஸ்ட்டாக போயின்னு இருக்காரு. போய் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது சொல்லிட்டு என்னாச்சு வெண்பா அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர்கிட்ட எல்லாம் சரிங்க. டீச்சர் வந்து இந்த மாதிரி தான் சார், கரெக்டாக ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு, உங்கள் சாப்பாட்டில் தான் ஆனது, உங்கள் சாப்பாட்டில் ஏதோ ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கான மருந்து கலந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு யார் செஞ்சேன்னு சொல்லிட்டு கேட்க மல்லி அம்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மல்லி மேலே கோவம் வருதான்னு சொல்லிட்டு பார்த்தா மல்லி அம்மா மேலே கோவம் வரல. ஏன்னா இவருக்கு ஆல்ரெடி உண்மை எல்லாமே தெரியும். இதை எப்படி நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் குழம்பி போயிட்டு இருக்காரு. சரி ஓகே, வேறு வழி இல்லை. போலீஸில் ராஜேஸ்வரி ரஞ்சினி இவங்க 2 பேரையும் தான் மாட்டி விட்டாகணும். ஏன்னா எந்த ஒரு தப்பு செய்யலாம் மல்லி போய் கஷ்டப்படக்கூடாது. ஏன்னா எல்லா விஷயத்திலும் மல்லி தான் தப்பு செஞ்சான்னு சொல்லிட்டு நாமளே தவறாக புரிஞ்சுக்கிட்டு இருந்தோம். அந்த தவறான விஷயத்தை இதுக்கு மேலேயாவது நாம் முறியடிக்கணும். இதுக்கு காரணமானவங்களை இனிமேல் ஜெயிலில் தள்ளி கழித்தெண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது, இந்த பிரச்சனை இப்படியே தான் போகுமா, இதுக்கு ஒரு எண்டு காடே இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் ஒரு முடிவுன்ற ஒன்று இருந்தால் தொடக்கம்னு ஒன்று இருந்தால் அதே மாதிரி முடிவுன்னு ஒன்று இருக்கும். அதுக்கான நேரமும் காலமும் இன்னும் அமையலைங்க. அதை பொறுத்து எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு சொல்லிட்டு நான் நம்பின்னு இருக்கேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சுட்டு போங்க. அப்போ தான் உங்களோட கருத்து எனக்கு ரொம்பவே முக்கியங்க. ஏன் எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னேறணும்னா ஃபஸ்ட்டு முன்னேற படிக்கிறதுக்கு நம்ம தகுந்த ஆளாக இருக்கணும். இதெல்லாம் ஒன்று பண்ணணும். எதுவுமே பண்ணாமல் நம்ம முன்னேறலாம்னு சொல்லிட்டு பார்த்தா கண்டிப்பாக முடியாதுங்க. அதுக்கான நேரம் காலம் எல்லாமே வரணும். அந்த மாதிரி தான் இப்போதைக்கு நடந்துருக்கு. பார்ப்போம் இன்னும் என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமெல்லாம் நடக்க போகுது, இந்த விஷயமெல்லாம் இப்படி தொடர்ந்து நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு 1 by 1 ஒரு விஷயமா நம்ம தெரிஞ்சுக்க தான் போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் இருந்துன்னு செம கோவத்தில் இருக்கார். கொல்லாம விட மாட்டான் அப்படின்ற பட டைலாக் இதெல்லாம் வராரு. பார்ப்போம் என்ன பண்ண போகிறாருன்னு சொல்லிட்டு. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.